விஸ்வரூபம் எடுக்கும் ஆரோவில் ஆக்கிரமிப்பு கட்டிடம் உயர்நீதிமன்றம் கண்டனத்திற்கு மேல் கண்டனம் தெரிவிப்பு நடவடிக்கை எடுக்க முடியாமல் அதிகாரிகள் திணறல். ஆரோவில் பகுதியில் வண்டிப்பாதை செல்லும் வழியில் ஆக்கிரமித்து செய்து ஆரோவில் ஆரோமிட் கட்டிடம் கட்டப்பட்டுள்ளதாக ஆலங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த சூர்யா என்பவர் கடந்த 2021ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடுத்தார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கின் காரணமாக வருவாய்த்துறையினர் முன்னிலையில் நில அளவையர்கள் அளவிட்டதில் சுமார் 5668 சதுர அடி கட்டிடம் அரசு இடத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருப்பது தெரியவந்தது. அது மட்டுமல்லாமல் சுமார் 10,000 சதுர அடி பசுமை காடுகள் இருந்த இடமும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறையினர் கண்டறிந்தனர். இதுகுறித்து திண்டிவனம் வனத்துறையினருக்கு வருவாய்த்துறையினர் அறிக்கை அளித்தனர். இதனையடுத்து ஆக்கிரமிப்பை அகற்ற சென்ற அதிகாரிகளை ஆரோவில் நிர்வாகத்தினர் தடுத்ததால் ஆரோவில் நிர்வாகத்திற்கு 3 முறை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருந்தது. இந்த ஆக்கிரமிப்பை அகற்ற முடியாததால் விழுப்புரம் கோட்ட வருவாய் அலுவலர், வானூர் வட்டாட்சியர், வானூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் வருவாய் ஊழியர்களுக்கு நெருக்கடி நிலவியது. இதனை அடுத்து நாளை 7ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வரும் காரணத்தால் அவசரமாக இன்று குறிப்பிட்ட பகுதியை வருவாய்த்துறையினர் போய் இடித்துள்ளனர். இதனால் உயர்நீதிமன்றத்தில் இடிக்க தடையாணை பெற்றுள்ளதாக ஆரோவில் நிர்வாகம் அதிகாரிகள் மத்தியில் கூறியதால் அதை நம்ப மறுத்த தாசில்தார் ஆக்கிரமிப்பு இடம் அகற்றப்பட முடியாத நிலையில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பழனியிடம் வருவாய்த்துறையினர் அதிகாரிகள் புகார் தெரிவித்துள்ளனர்.